அந்த புத்தர் கோயில் முடிஞ்சு நம்ம இங்கே வந்திருக்கோன்னா இது வந்து குணங்களான்னு சொல்லுவாங்க. தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கு, அருவி மாதிரி தண்ணி ஊற்றுது, குளிக்கலாம்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ டிக்கெட் ப்ரைஸ் செக் பண்ணுவோம். நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து நேச்சர் வியூ லவ்வராக இருந்தீங்கன்னா இது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பாருங்கள். தெரியுறேண்ணா ஆக்சுவலி என்ன தெரியுமா, மற்ற இடத்துக்கு போனீங்கன்னா மலாக்கா, பினாங் போட் ரைட் போனீங்கன்னா அந்த மாதிரி ஒரு போட் ரைடு வந்து 50 60 வாங்குவோம். பட் இங்கே என்ன தெரியுமா, 3 தான் பெரிய ஆளுக்கு, ஃபுல்லி கவர்மெண்ட் ஸ்பான்சர். சின்ன பிள்ளைங்க 1 50 காசு தான். சாப்பாடு ஃபோன் தெருப்பாடு ஆயிருக்கும். நான் வந்து இப்படி பேசுகிறேன். ஓகே, ஏன்னா கேமராமேன் கொஞ்சம் சரியில்லை, இப்போ தான் பழகுறாரு. அதனால் கேமராமேனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் செட்டிங் பண்ணிட்டோன்னே தாலியெல்லாம் கட்டி முடிச்சோடனே நான் சொல்கிறேன். அவருக்கு மட்டும் தனியாக கொடுக்குறான். ஆரறிவென்றே அலட்டாமல் எளிதாய் நானும் ஓருயிர் என்றே இருப்பேனே. குழம்பாமல் யாருடைத்தாலும் சிரிக்கின்ற பொம்மை போலே நான் என் இயல்பில் இருப்பேன். ஓடும் நதியின் மேலே உட்காரும் கட்டான் போலே பேசாக அமர்ந்து மறப்பேனே. புவி மேலே தாய் தூங்கும் அழகை பார்த்து தான் தூங்கும் அழலை போலே பேரன்பு போலே செய்வேனே. வாங்க பயணத்தை ஆரம்பிக்கலாம். இது வந்து ஒரு சின்ன ஐலண்டுக்குள்ளே இருக்கிற ஒரு எப்படி சொல்லுவாங்க, ஒரு பார்க் மாதிரி. ஜஸ்ட் ஒரு வாக்கிங் பார்க்கணும். அப்புறம் ஒரு குட்டி மினி பேட் ஜூ அங்கே இருக்குது, பார்த்துட்டு வரலாம். இதெல்லாம் 1917 கட்டினது அப்படின்னு நான் கதை சொல்லுவேன், அப்படின்னு நம்பாதீங்க. பரவாயில்ல, ஃபோன் லைன் இங்கே வரைக்கும் கிடைக்கிது. வேகம் தான் ஐலண்டு தான். எல்லாம் சாவடிச்சுட்டானுங்க போடுது, எல்லாம் செத்துருச்சுங்க போடுதெல்லாம். பாருங்க, நீங்கள் மான், மயில், அப்புறம் பண்ணையில் வந்து என்னென்ன வளர்க்கலாமோ அதெல்லாம் வச்சுருந்தாங்க. மினி ஹவுஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் இப்போது இல்லை. நான் வர டைம் எல்லாமே நல்லா இருந்துச்சு, இப்போ எல்லாமே மாறி கிடக்குது. $8 வா இப்படி பிடிப்போம் படம்.
காதல் என்று பிறந்தது போதும். டிக்கெட்டுக்கு வண்டியில் வண்டியில் காய்ஸ், நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. தயவுசெய்து இங்கே வந்துடாதீங்க. 3 வழியும் காசு தான், வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. குணங்களாடாங்க சொல்லி வேணா வந்துட்டு அங்கேருந்து இந்த வியூவை பார்க்கலாம். இந்த வியூ தான் ஒத்து, மற்றபடி ஒன்றும் இல்லை. அருகி எப்படி கோலா இருக்கு. கடவுளோட படைப்பை பாரு, எவ்வளோ அழகான படைப்பு. நிறைய பேர் அது மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. கடவுள் படைப்பா என்ன எனக்கு தெரியாது, சொந்தமாக போட்டாங்களா இல்லை இல்லையாச்சு. ஆனால் நல்லா இருக்குல்ல, அவ்வளோ இயற்கை அவ்வளோ அழகாக.